செல்லும் இடமெங்கும் செருப்படி வாங்கும் திராவிட கும்பல் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். தேர்தல் காலத்தில் மக்களால் துரத்தி அடிக்கப்படும் திமுக வேட்பாளர்கள் எங்கெங்கே இந்த நிகழ்வுலாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு தான் முன்பு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர்களுடைய ஆட்சியின் லட்சணமும் அதே நேரத்தில் திராவிடத்தின் அந்த பொய் பிம்பங்கள்லாம் உடைத்து போட்ட தமிழ் தேசியமும் இதற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்து சொல்ல யாருக்குமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல தேனியில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அங்கே கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்றலை, எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக அங்கேருந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அதன் பிறகு தென் சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நேரடியாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் தத்தளிக்கிற இந்த நேரத்தெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்கும்போது யாருக்கெல்லாம் செய்தோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரியும் அப்படின்னு ஏதோ ஒரு கதை விட்டுட்டு அந்த நேரத்தை சமாளிச்சுட்டு அடுத்தடுத்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி கடந்துட்டாங்க. அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னையிலும் இதே மாதிரி நடந்தது. கேபிள் திருடன் அப்படின்னு பலரால் அழைக்கப்படக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களை போட்டு கீழேன்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அந்த நேரத்துக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் ஆக்ரோஷமாக கோவப்பட்டு கத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு தயாநிதி அவர்கள். என்ன தயா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கரூரில் பார்த்திங்கன்னா ஜோதிமணி இருக்காங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே அவங்களை தெரியும்னு நினைக்கிறேன். போன முறை செந்தில் பாலாஜியோட வெற்றி பெற்ற அவங்க மீண்டும் நிற்கிறாங்க. அந்த தொகுதியில் வந்த உடனே கடைசியாக அவங்கள பார்த்து 5 வருஷம் ஆகுதுமா, இப்போ தான் வரீங்க, இந்த பக்கம்லாம் வரவே மாட்டீங்களே, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அனைவருமே கேட்க தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த எல்லாத்துக்கான காணொலியும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த காணொலியை நம்ம இதனுடைய இணைச்சு விட முடியாது. அதனுடைய லிங்க்கை நான் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இப்போ ரீசெண்ட் டைம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நேற்றோ அதற்கு முன்தினமோ சசிகாந்த் செந்தில் அப்படிம்பார் பார்த்திங்களா, அவருடைய அந்த நகர்வு, அவருக்காக வாக்கு சேகரிக்க வந்தபோது நீங்கள் எதுவுமே இங்கே நாங்கள் செய்யவே இல்லையே, இந்த பக்கமே வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கும்போது எம்எல்ஏ பயங்கரமாக பொறுமை இழந்து போயிட்டு கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண்டினியூவாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ திருவள்ளூரில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் கேள்வி கேட்குற நபரை வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இழிவாக பேசுகிற அந்த நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக மக்கள் கொடுக்குற இந்த செருப்படி, அதாவது கேள்வி கேட்குறதே அவங்களுக்கு அடிக்குதான். ஏன்னா வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினச்சிருந்த அந்த ஒரு கேவலமான எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது. நாம் தமிழர் கட்சியுடைய சின்ன மைக்குக்கு நீங்கள் ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க முடியுங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவித்து முடிச்சுக்கிறேன்.